இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு அருமையான காரப்பொரி ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு வந்து பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு, இது கூடயே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். ஸோ பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து இந்த பூண்டு பல் வந்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் 1/4 கப் அளவுக்கு வறுத்த இந்த பொட்டுக்கடலையும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுவும் லைட் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இந்த பொரிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் மோர் மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த மோர் மிளகாய் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மோர் மிளகாயும் இந்த பொட்டுக்கடலையை ஒதுக்கிட்டு அந்த ஆயில்லையே நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரி எவ்வளோ நீங்கள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பொரியும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த பொரியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பொரி நல்லா ஹீட் ஏறிடும். அப்படியே விட்டிங்கன்னா அடியில் வந்து கருகிரும். அதனால் பொரி ஆட் பண்ணவுடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல பெப்பர் வாசத்தோட காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா அந்த ஆயில்லையே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறமா பொரியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா எல்லோ கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொரியை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வதத்து போகாமல் அப்படியே 1 வீக் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.